ஹாய் வீவர்ஸ், முதல் படமான கூடல் நகர் ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று, நீர் பறவை, தர்மதுரை, மாமனிதன், கண்ணே கலைமானே ஆகிய ஃபீல் குட் படங்களாக தந்திருக்கிறாரு இயக்குனர் சீனுசாமி. சோகமான நிகழ்வுகள், பாத்திர வார்ப்புகளை மீறியும் வாழ்வு அதனோட இயல்போட கொண்டாட வேணும்னு பார்வை அவற்றில் தென்படுவதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வரிசையில் இன்னொன்றாக இடம்பெறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு கோழிப்பண்ணை செல்லதுரை. பட ட்ரெய்லர், ஏகன், பிரிகிடா, சாகா, சத்யாதேவி, லியோ சிவகுமார் அப்படின்னு பலர் நடிச்சிருக்கிற இந்த படமானது குணச்சித்திர பாத்திரங்கள்ல யோகி பாபுவை இடம்பெற வச்சிருக்கிறதன் மூலமா வித்தியாசத்தை தன்வசப்படுத்திருக்கு. அந்த வித்தியாசம் தான் படத்திற்கு பலமா அமைகிறதா இல்ல பலவீனமா அமைகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ராணுவ வீரர் விருமன் விடுமுறையொட்டி வீடு திரும்புறாங்க. வந்த இடத்துல மனைவி இன்னொருவரோட இருப்பதை கண்டு கொதிப்படைகிறாரு. இருவரையும் கொல்ல துடிக்கிறாங்க. ஆனா அவருடைய பிடியிலிருந்து தப்பியோடும் இருவரும் அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய மகன் செல்லதுரையையும் மகள் சுஜா மகேஸ்வரியையும் மாமியார் வீட்டில் கொண்டு போய் விடுறாரு விருமன். அதுக்கு அப்புறமா அவர் என்ன ஆனார் அப்படின்னு உறவினர்கள் கூட தெரியல. பாட்டியோட பாதுகாப்புல செல்லதுரையும் சுதாவும் வளர்றாங்க. ஆனா அவரோ திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா இருவருக்கும் பாதுகாவலரா இருக்கிறாரு தூரத்து உறவினரான பெரியசாமி, அதாவது யோகி பாபு. இவங்க இருவருக்குமே பெரியப்பாவா இருக்கிறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரியசாமியை நடத்தி வரும் கறிக்கடையில கறி வெட்டுபுறா வேலை செஞ்சு வராரு செல்லதுரை. அவருடைய தங்கை சுதா கல்லூரியில படிக்கிறாங்க. சந்தையில செல்லதுரை வேலை செய்யும் கடைக்கருகே மண்பாண்ட கடையை நடத்தி வராரு தாமரச்செல்வி. அவங்க செல்லத்துறை என்றால் உயிர். ஆனா அவரது காதலை கண்டு கொள்ளாம உயிருள்ள சிலையா தன்னுடைய வேலையில மட்டும் கவனம் செலுத்துறாங்க செல்லதுரை. தங்கைக்காக பல வேலைகள் பண்ணி சம்பாதிக்கும் செல்லதுரைக்கு சில ஆசைகள் இருக்கு. சொந்தமா ஒரு வீடு, கோழி பண்ணை, அப்புறம் தங்கைக்கு ஒரு நல்ல வீட்டுல மன வாழ்க்கை என்பதை தவிர அவர் வேற எதையுமே யோசிக்கிறது இல்லை. அதே நேரத்துல தன்னுடைய தாய் தந்தை குறித்து எவர் பேசினாலும் செல்லத்துறைக்கு கோபம் வந்துடும். அதனை தனது வாழ்நாள் அவமானமா அவர் கருதுறாரு. இந்த நிலையில தான் வீட்டின் அருகே தங்கையோட ஒரு இளைஞரை பார்த்ததும் ஆவேசமடைகிறாரு செல்லதுரை. அந்த நபருடைய பெயர் சவுந்தர். அவர் சுதாவை தீவிரமா விரும்புறாரு. அதனை அறியாம அவர் கொலை வெறியோட துரத்துறாங்க செல்லதுரை. அவரை எதுவுமே செய்ய முடியாத கோபத்துல தங்கைய தாய் செய்த செயலோட ஒப்பிட்டு பேசிடுறாரு. இது சுதாவை காயப்படுத்துது. அதனுடைய தொடர்ச்சியா தங்கைக்கு திருமணம் செஞ்சா போதும் அப்படின்னு தன்னுடைய கடமையை ஆற்றி துடிக்கிறார் செல்லதுரை. நல்லதொரு குடும்பத்துல அவருடைய வாழ்க்கை பட வேண்டுமா அப்படின்னு தாமரை இடிச்சுரிச்சாலும் அவர் அதை ஏற்கிறதா இல்லை. ஆனால் வாழ்வோட யதார்த்தம் செல்லதுரைக்கு உண்மையை புரிய வைக்குது. அந்த நேரத்தில் அவர் தாயையும் தந்தையும் தனித்தனியே சந்திக்க நேரிடுது. அதுக்கப்புறமா என்னவானது, எந்த பெற்றோரால் தன்னை காதலிக்கும் பெண்ணையே செல்லதுரை துச்சமாக கருதினாரோ அவங்கள சந்தித்த பிறகுதான் அவர் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டுச்சா? இந்த கேள்விக்கு மிகப்பெரிய நிதானமாக பதிலளிக்கிறது இந்த படம். பாசமலர் மாதிரி ஒரு அண்ணன் தங்கை அப்படிங்கிற கோலிவுட்டில் பல இயக்குநர்கள் கதை சொல்லியிருக்காங்க. அதனை இதில் மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார் சீனு ராமசாமி. ஆனால் அந்த பாசத்தையும் தாண்டி பல விஷயங்கள் இந்த கதையில் உள்ளடுக்கா இருக்குது. அவற்றை காணும்போது மனம் நெகிழ்வா இந்த படத்தினுடைய சிறப்பு சொல்லுது. ஜோ படத்தில் போன ஏகன் இதில் வேறொரு ஆளாக தெரிகிறாரு. என்னுடைய பாத்திரம் எளிதா ரசிகர்களை கவரும் என்பது உண்மைதான். ஆனால் அவருடைய நடிப்பு அந்த வார்ப்பினை இன்னும் இறுக்கமாயிருக்கிறது. பிரெகிடாவுக்கு இந்த நாயகி பாத்திரம் அழகா பாந்தமா போயிருப்பதோட காட்சிகளுக்கு தேவையான அளவுக்கு நடிக்கவும் செஞ்சிருக்காரு. யோகி பாபு இதில் ஆங்காங்கே காமெடி கவுண்டர்கள் அடித்தாலும் இரண்டொரு காட்சிகளில் சீரியஸ் முகம் காட்டியிருக்கிறாரு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம். ஏகனுடைய தங்கையாக வரும் சத்யாதேவி ஒப்பனையின்றி தோன்றியிருக்கிறாரு. முகத்தில் என்ன பச வடியை காட்டியிருந்தனால இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பினை எடுத்திருக்கிறாரு. இவங்களோட லியோ சிவகுமார், ஐஸ்வர்யா தத்தா, பவா செல்லதுரை உள்ளிட்ட பலரும் இந்த படத்துல இடம்பெற்றிருக்காங்க. ஏகனோட வரும் உயிர் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளி கலைஞர்களோட கவுண்டர்கள் சில காட்சிகள்ல கைத்தட்டல் பெறுது. அதே நேரத்துல இன்னும் சுவாரஸ்யமா திரைக்கதை அமைச்சு சில திருப்பங்களை சேர்த்து பார்வையாளர்கள் பெரும் திரை அனுபவத்தை வேற மாதிரியா மாற்றிக்கலாம். அதுல நிகழலை என்பது ஒரு சோகம் தரும் விஷயம்தான். இந்த படத்துல ஆகப்பெரிய பிளஸ் கிளைமேக்ஸ் பகுதியில் வரும் 20 நிமிட காட்சி தான் இந்த நிகழ்ச்சி மிக்க தருணங்களா அமைஞ்சு கண்ணுல நீரை பெருக்கெடுக்க வைக்குது. நல்ல நடிப்பு, சிறப்பான காட்சியாக்கம் இருந்தால் மட்டுமே அது நிகழும். இது போதுமே அப்படின்னு நிச்சயமா கோழி பண்ண செல்லதுரையை கொண்டாடுவாங்க. மேலும் இது பற்றிய அப்டேட்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.